ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசிட்டி. நான் உங்கள் ராகுல். ஐபிஎல் ஃபீவர் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமோட கீ பிளேயர்ஸ்லாம் யார் யார் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன், என்னோட ஒரு பர்சனலான ஒரு அனலைசேஷனை வந்து நான் அந்த வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை எடுத்து இந்த வீடியோவில் நான் வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி டீமோட கீ பிளேயர்ஸ்லாம் யாராக இருப்பாங்க அப்படின்ற என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனை உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து இதற்கு முன்னாடி ஆர்சிபி டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். நீங்களும் அந்த வீடியோ பார்க்கணும்னா அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டனையும் கொடுக்குறேன், வேணா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்ஸ் ஆர்சிபி டீமுக்கு யார் அப்படின்னு பார்க்க போனோன்னா, நம்ம லிஸ்ட்டில் வந்து 4th பிளேஸை பிடிச்சிருக்க பிளேயர் யாருன்னா யுஸ்வேந்தர் சஹல். சகல் வந்து கண்டிப்பாக அந்த டீமுக்கு வந்து ஒரு கீ பிளேயராக தான் அமைவார். என்னை பொறுத்த வரைக்கும் சகல் தான் வந்து ஆர்சிபி டீமோட ஒரு கோர் ஸ்பின்னர். அதனால வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வந்து ஆர்சிபி டீமுக்கு ரொம்பவே முக்கியம். அவர் போட போகிற அந்த 4 ஓவரும் ரொம்பவே குரூஷியலான ஒரு ஓவர்ஸாக தான் இருக்கும் ஆர்சிபி டீமுக்கு. நம்ம லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸை பிடிச்சிருக்க பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மார்கஸ் ஸ்டாய்னிஸ். இவர் வந்து கண்டிப்பாக ஆர்சிபி டீமுக்கு வந்து இந்த வாட்டி ஒரு கீ பிளேயராக இருப்பார் அப்படின்றதான் எங்களோட ஒரு அசம்ஷனாக இருக்குது. நாங்கள் ஏன் வந்து இவர் வந்து ரொம்ப கீ பிளேயராக இருப்பாருன்னு சொல்கிறேன்னா, இவரால் நல்ல ஒரு டெத் போலிங்கும் போட முடியும், அதே சமயத்தில் மேட்சையும் ஃபினிஷ் பண்ணி வைக்கக்கூடிய டேலண்ட் இவருக்கு வந்து இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த ஆஸ்திரேலியா vs இந்தியாவோட T20 மேட்சாக இருக்கட்டும், ODI மேட்சாக இருக்கட்டும், மார்கஸ் ஸ்டாய்னிஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஆர்சிபி டீமுக்கும் இவர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுப்பாரு அப்படின்றத. நம்ம லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2nd பிளேஸை பிடிச்சிருக்க பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி டிவிலியர்ஸ். கண்டிப்பாக ஏபி டிவிலியர்ஸ் நிறைய மேட்ச் சேஞ்சிங் இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏபி டிவிலியர்ஸ் வந்து விளையாடுவார். அதில் வந்து எந்தவித ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால எங்கள் லிஸ்ட்டில் வந்து 2nd பிளேஸை பிடிச்சிருக்க பிளேயர் ஏபி டிவிலியர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் லிஸ்ட்டில் 1st பிளேயர்ஸை பிடிச்சிருக்க பிளேயர் டவுட்டே கிடையாது, வேறு யாருமே கிடையாது, ஆர்சிபி டீமோட கேப்டனான விராட் கோலி தான். விராட் கோலியோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ஆர்சிபி டீமுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். விராட் கோலி அடிச்சு தரலனா ஆர்சிபி டீம் வந்து தோக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த வகையில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேயர் விராட் கோலி தான். இப்போ வந்து ஆர்சிபி டீம் வந்து ஒரு 200 ரன் அடிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அந்த 200 ரன் அடிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து விராட் கோலியோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்கும் ஆர்சிபி டீமுக்கு. சரி, இவங்க 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட லிஸ்ட்டில் வந்து பிடிச்சிருக்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேயர்ஸ், கீ பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இது இல்லாமல் ஒரு போனஸாக ஒரு பிளேயரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாத்தன் காட்டன்-நைல். கண்டிப்பாக நாத்தன் காட்டன்-நைல் அவரோட ஃபாஸ்ட் போலிங்கில் நம்மளோட ஆர்சிபி டீமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேயராக தான் இருப்பார். என்னை பொறுத்த வரைக்குமே வந்து இவரோட பர்ஃபார்மன்ஸும் ஆர்சிபி டீமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். சரி, ஓகே கைஸ், நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் சொன்ன இந்த 5 பிளேயர்ஸுமே வந்து ஆர்சிபி டீமுக்கு வந்து ஒரு கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐகானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.